Hi friends, welcome to Engineers Today. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோவா இருக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி ஓபன் புக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷனை பத்தி பேசுறதுல இது வந்து லாஸ்ட் வீடியோவா இருக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷனை பத்தி இருந்தாலும் சில அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒன் பை ஒன்னா சொல்றேன். எல்லாமே சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான், எல்லாமே முக்கியமான அப்டேட்ஸ். ஸோ ஒன் பை ஒன்னா சொல்லிடுறேன். எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால நோட்டை பார்த்து கொஞ்சம் சொல்லிடுறேன். நோட் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பேப்பர் வேல்யூஷன் வந்து எல்லா ஜோன்லையும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இருந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, சப்ளிமெண்டரி என்னாச்சு சார்? சப்ளிமெண்டரி எக்ஸாமோட பேப்பர் வேல்யூஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சப்ளிமெண்டரி எக்ஸாம்னா சில பேருக்கு டவுட் இருக்கும். சப்ளிமெண்டரினா ஒன்னும் கிடையாது, ஒரே நேரத்துல ஒரே நாள்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாமா ஒன்னு கண்டக்ட் பண்ணாங்க. அந்த பேப்பர் வேல்யூஷனும் வந்து எல்லா ஜோன்லயும் இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ சப்ளிமெண்டரி எக்ஸாமோட ரிசல்ட்டும் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வந்துரும். நார்மலா எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் வரும்போது இந்த சப்ளிமெண்டரி எக்ஸாமோட ரிசல்ட்டும் கூடவே சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது அப்டேட் பாத்தீங்கன்னா 18 பேஜ் எழுதி இருந்தா மேக்சிமம் எல்லாரும் பாஸ் ஆயிருவீங்கன்னு நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருந்தேன். இருந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் வைஸ் நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல. மார்க் வைஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 70 மார்க்குக்கு மேல எக்ஸாம் எழுதி இருந்தீங்கன்னா, அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 70 மார்க்ஸ்க்கு மேல நீங்க வந்து எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிருந்தீங்கன்னா கொஸ்டின் நீங்க வந்து கேரண்டியா பாஸ். அதாவது மினிமம் அஷூரன்ஸ், அதாவது மினிமம் ஒரு 70 மார்க்குக்கு நீங்க எக்ஸாம் எழுதி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பாஸ் ஆயிருவீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60 மார்க்குக்கு எழுதி இருந்தாலும் நீங்க வந்து மேபி வந்து பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்டாஃபோட மனநிலையை பொறுத்து தான் இருக்கு. சில ஸ்டாஃப் வந்து லிபரலா கரெக்ஷன் பண்ணுவாங்க, சில ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவும் கரெக்ஷன் பண்ணுவாங்க. சோ ஸ்டாஃபை பொறுத்து தான் வந்து இந்த 60 மார்க் எழுதின ஸ்டூடெண்ட்ஸும், அதாவது 60 மார்க்குக்கு வந்து எழுதின ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இல்ல 70 மார்க்குக்கு எழுதின ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ வந்து ஒரு மினிமம் கேரண்டி கொடுக்கும் போது ஒரு 70 மார்க்குக்கு வந்து நீங்க எழுதி இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாஸ் ஆயிருவீங்க. அதுக்கு மேல எழுதி இருந்தாலும் பாஸ் ஆயிருவீங்க. ஓகேவா? உங்க காலேஜ்லயே பார்த்திருப்பீங்க, சில ஸ்டாஃப் வந்து ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, சில ஸ்டாஃப் வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. சோ அதே மாதிரி தான் பேப்பர் வேல்யூஷன்லயும் சில ஸ்டாஃப் வந்து லிபரலா இருப்பாங்க, சில ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஏன்னா எல்லா கொஸ்டினுக்கும் ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. தியரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 மார்க்னா 12, 13 சில ஸ்டாஃப் கொடுப்பாங்க. சில ஸ்டாஃப் வந்து தியரியா இருந்தாலும் 15 மார்க்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சோ அவங்க கொடுக்கறது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் மார்க் மேக்ஸிமம் எந்த ஸ்டாஃபும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு மார்க் 2 மார்க் வந்து கம்மி பண்ணி தான் சில ஸ்டாஃப் கொடுப்பாங்க. சோ நீங்க வந்து 70 மார்க் நீங்க எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா, அதாவது 100க்கு 70 மார்க்குக்கு நீங்க வந்து எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்க வந்து கேரண்டியா பாஸ் ஆயிடுவீங்க. இது முழுக்க தியரிக்கு தான் சொல்றேன். ப்ராப்ளமேட்டிக் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஃபுல் மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க வந்து 60 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதி இருந்தாலும் நீங்க பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்டுக்கு. தியரிக்கு வந்து சொன்ன மாதிரி எல்லா ஸ்டாஃபும் ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. சோ நீங்க வந்து ஒரு 70 மார்க்குக்கு மேல எழுதிருந்தீங்கன்னா கேரண்டியா பாஸ் ஆயிருவீங்க. மார்க் வைஸ் நான் சொல்றது. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியோட ஓபன் புக் எக்ஸாமோட பேப்பர் வேல்யூஷனை பத்தி நிறைய யூடியூபர்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ரூமர்ஸ் வந்து சொல்றாங்க. சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல தம்பி நீ சொல்றதே ரூமர்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த வித்துகள்ட்டு நிறைய பேர் பண்ணிருக்காங்க, மால் பிராக்டிஸ் நிறைய பேர் பண்ணிருக்காங்க, லிஸ்ட் ரெடியா இருக்கு, இப்படியெல்லாம் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. ஓகேவா? இந்த ஓபன் புக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மால் பிராக்டிஸும் வித்துகள்டும் ரொம்ப ரேரா தான் இருக்கு. சோ யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். எல்லாத்துக்குமே ரிசல்ட் வரும். அதே மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கையும் பாங்க, உங்களுக்கு வந்து நல்லபடியான ரிசல்ட் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் நம்புங்க. ஓகேவா? அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு நீங்க பயந்துட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் நம்பாதீங்க. மேக்சிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ரிசல்ட் வந்துடும். சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாஃப்ட் காப்பி வந்து நான் அனுப்புனது போய் சேர்ந்துச்சான்னு தெரியல, ஹார்ட் காப்பி போய் சேர்ந்துச்சா தெரியல காலேஜுக்கு அப்படின்னு பயந்துட்டு இருப்பீங்க. எதையுமே இதுக்கு மேல மாத்த முடியாது. சோ நல்லதே நடக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்புவோம். சோ நெகட்டிவா யாரும் திங்க் பண்ணாதீங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவா கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி ரிசல்ட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2nd வீக் வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா 2nd வீக் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிசல்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஓபன் புக் எக்ஸாமுக்கான ரீ எக்ஸாம் பிளஸ் வந்து கரண்ட் ஈவென்ட் செமஸ்டர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து செப்டம்பர் 1st வீக்கோ இல்ல செப்டம்பர் 2nd வீக்கோ கண்டிப்பா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. சோ ஒரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சென்னை முழுசும் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து ஃப்ரீயா கொடுக்கறாங்க. அதாவது வைஃபை மூலம் எங்கன்னா அதிகமான பீப்புள்ஸ் வந்து இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் வைஃபை போஸ்ட் வந்து இருக்கு. அது யூஸ் பண்ணி 30 மினிட்ஸ் வந்து நீங்க வந்து இன்டர்நெட் வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சென்னையில இருக்கிற முக்கியமான சில ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து உங்களோட போன் நம்பர் யூஸ் பண்ணி அதுல ரெஜிஸ்டர் பண்ணி ஓடிபி மூலம் நீங்க வந்து கனெக்ட் பண்ணி
30 minutes வந்து நீங்க வைஃபை வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். இது சென்னையில இப்ப நடைமுறையில இருக்கு. இது வந்து மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இது மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல இனி ஃபியூச்சர்ல வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இது வந்து வைஃபை வந்து ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு மட்டும் கிடையாது, நிறைய யூசேஜுக்காக, அதாவது மல்டி பர்பஸ் யூசேஜுக்காகவும் இந்த போஸ்ட் வந்து இருக்கு. இத பத்தி ஒரு நியூஸ்